சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணும் அனைத்தின் அடிப்படையும் சுதந்திரத்திற்கான ஒரு போராட்டமே. இந்த இயல்பின் உந்து வேகத்தால் தான் மகான் பிரார்த்திக்கிறார், திருடன் கொள்ளையடிக்கிறான். செயலின் பாதை சரியான திசையில் இல்லை என்றால் அதை நாம் தீமை என்கிறோம். இதே உந்துவேகம் சரியான உயர்ந்த வழியில் வெளிப்படுமானால் அதை நன்மை என்று கூறுகிறோம். ஆனால் இரண்டிலும் உந்துவேகம் ஒன்றுதான், அது சுதந்திரத்திற்கான போராட்டம். தான் கட்டுண்ட நிலையில் இருப்பதை அறிந்து மகான் வேதனை கொள்கிறார். அதிலிருந்து விடுபட விரும்புகிறார். அதற்காக இறைவனை வணங்குகிறார். குறிப்பிட்ட சில பொருட்கள் தன்னிடம் இல்லை என்பதால் வேதனை கொள்கிறான் திருடன். அந்த தேவையை பூர்த்தி செய்து அதிலிருந்து விடுபட விரும்புகிறான். அதனால் திருடுகிறான். எனவே உணர்வு உள்ளதாகட்டும் உணர்வற்றதாகட்டும் இயற்கை அனைத்திற்கும் ஒரே லட்சியம் சுதந்திரம்தான். அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொன்றும் அந்த சுதந்திரத்திற்காகவே போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு மகான் தேடுகின்ற சுதந்திரம் திருடன் தேடுகின்ற சுதந்திரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. மகான் நாடுகின்ற சுதந்திரம் அவரை எல்லையற்ற இன்பத்திற்கு, விவரிக்க முடியாத ஆனந்தத்திற்கு அழைத்து செல்கிறது. திருடன் நேசிக்கின்ற ஒன்றோ அவனது ஆன்மாவை மேலும் மேலும் பல்வேறு சங்கிலிகளால் கட்டி சிறையிடுகிறது. சுதந்திரத்திற்கான இந்த போராட்டத்தின் வெளிப்பாட்டை ஒவ்வொரு மதத்திலும் காண முடியும். எல்லா நன்னறிகளுக்கும் சுயநலமின்மைக்கும், அதாவது சிறிய உடம்பே தாங்கள் என்று மனிதர்கள் எண்ணுவதிலிருந்து விடுபடுவதற்கும் அதுதான் அடிப்படையாக உள்ளது. நல்லது செய்கிறான் என்றால், பிறருக்கு உதவுகிறான் என்றால், நான் எனது என்னும் குறுகிய வட்டத்திற்குள் அவனால் அடங்கி கிடக்க முடியவில்லை என்பதே பொருள். இந்த சுயநலத்தை எவ்வளவு விடலாம் என்பதற்கான எல்லைகள் எதுவும் இல்லை. முழுமையான சுயநலமின்மையே லட்சியம் என்றுதான் மிக சிறந்த நன்னெறி கோட்பாடுகள் எல்லாமே போதிக்கின்றன.